சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகுதுன்னா, குழந்தைக்கு சீர் தட்டிருக்கு இல்லை சீர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கிராமப்புறத்தில் அதிகமாக கேட்கலாம். சீர் பிடிச்சிருக்கு, சீர் தட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு அதிகமாக சொல்லுவாங்க. இது ஒரு அறிகுறி எப்படி இருக்குன்னா, குழந்தை எப்போவுமே அழுதுகிட்டே இருக்கும், சரியாக பால் குடிக்காது, மோஷன் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் போகும், அப்புறம் கொஞ்சமாக பால் குடித்தாலும் அதை பாலப்பெல்லாம் அப்படியே வாமிட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்களோட கையை எடுத்து இப்படி இந்த முகத்தில் தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் முகத்தை தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சீர் பிடித்ததுக்கான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம். சரி, இப்போ சீர் ஏன் பிடிக்குது, எதனால் குழந்தைங்களுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த குழந்தையோட தாயை தவிர மற்ற பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அந்த குழந்தைய தூக்குனாலோ இல்லைன்னா வேறு பெண்களோட முந்தானையோ இல்லை அவங்களோட துப்பட்டாவோ அந்த குழந்தையோட முகத்தில் பட்டாலும் சீர் தட்டும். கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டுட்டு அந்த குழந்தைய கை காலோ இல்லை குளிக்காமலேயோ போய் தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கண்டிப்பாக சீர் தட்டும். ஒன்று உங்கள் கை முகங்கள்லாம் கழுவிட்டு போகணும், இல்லை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைய தூக்கணும். அப்புறம் சூரியன் மறைந்த பிறகு, சூரியன் வானத்தில் இல்லாமல் கம்ப்ளீட்டாக மறைஞ்சதுக்கப்புறம் குழந்தைய தூக்கிட்டு வெளியே போகிறதோ இல்லைனா வெளியே போயிருக்கும்போது பறவைகள் கூட்டுக்கு நீங்கள் அந்த டயத்தில் போகும் பார்த்துருக்கீங்க, அந்த பறவை கரெக்டாக குழந்தையோட தலைக்கு நேராக மேலே பறந்தாலும் சீர் கண்டிப்பாக தட்டும். அப்புறம் வீட்டில் கோழி வளர்க்குறீங்கன்னா அந்த கோழி ரெக்கையை கொண்டு அடிக்கும்போது அதுலேருந்து வர காற்று குழந்தை முகத்தில் பட்டாலும் சீர் தட்டும். இது கரெக்டாக குழந்தைங்களுக்கு 2 வயசு வரைக்கும் இந்த சீர் தட்டுற பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த இலை பேர் தான் அறுபதா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அறுபதா இலைன்னு சொல்லலாம். இல்லைனா சீர்பச்சலை அப்படின்னு சொல்லி கூகுளில் தேடி பார்த்தாலும் இந்த செடி கிடைக்கும். இந்த செடியை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த இலையை மட்டும் அப்படி பிச்சு எடுத்துக்கணும். இந்த செடி கரெக்டாக பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா 2-3 அடிக்கில் வளர்ந்துருக்கும். அந்த இலை பூ எப்படிலாம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் போட்டு காட்டியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. இந்த இலையை எடுத்து நல்லா அரைக்கணும். நல்லா மை போல் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அந்த அரைச்ச இதை குழந்தையோட தலையில் அப்ளை பண்ணிடணும். அடுத்து உள்ளங்கால் பாதத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி காய விட்டுறணும். அதுவாக காஞ்சி கீழே விழணும். விழுந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய சுடுநீரில் குளித்து ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்படி பண்ணுறதுனால சீர் கண்டிப்பாக சரியாகிக்கிறோம். அதனால தான் இந்த இலை பேர் சீர்பச்சலை அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த இலையை நீங்கள் பார்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலலாம் ஒரு செடினாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி சீர்பட்டுச்சுன்னா இந்த இலை உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். இந்த இலையை நீங்கள் ரொம்ப நாள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கணுன்னா இதை இணலில் காய போட்டு அதை பொடியாக்கி வச்சுக்கணும். வெயிலில் கண்டிப்பாக காய போடக்கூடாது. இணலில் காய போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். இணலில் காய போட்டு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நாளை பின்ன குழந்தைக்கு இந்த மாதிரி சீர்தட்டுற பிரச்சனை இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணி தலையில் கொஞ்சம் வச்சு காலில் கொஞ்சம் நேரம் வச்சு விட்டிங்கன்னா சீர் கண்டிப்பாக குணமாகும். இப்போ சில பேருக்கு இந்த இலை கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை இந்த இலையை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அவங்க வேறு ஏதாவது வழியில் இதை சரி பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதுக்கும் சில வழிகள் இருக்குது, அதை இனிமேல் பார்க்கலாம். அந்த இலை தான் அதிகமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது. அது போக அடுத்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சாக இருந்தாலும் சரி, மசூதியாக இருந்தாலும் சரி, கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே பார்த்திங்கன்னா புனித நீர்னு கொஞ்சம் கொடுப்பாங்க. இல்லை அந்த ஆலயத்தில் ஏதாவது புனித நீர்னு ஒன்று இருக்கும். அந்த நீரை எடுத்துகிட்டு குழந்தையோட முகத்தில் ஃபுல்லாக தடவி குழந்தை நல்லா முகம் கை காலை கழுவி விடலாம். இதனால் சீர் கட்டுப்படும். அதுக்கு அடுத்ததாக குழந்தைய குளித்து ஊற்றின உடனே குழந்தைக்கு நல்லா ஃபுல்லாக கட்டி சாம்பிராணி எடுத்து போடணும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடக்கூடாது. கட்டி சாம்பிராணி வச்சு குழந்தைய ஃபுல்லாக சாம்பிராணி கீழே வச்சு குழந்தைய நல்லா மேலே காட்டி குழந்தையோட தொட்டில், குழந்தை இருக்கக்கூடிய ரூமு எல்லாத்துக்கும் சாம்பிராணியை நல்லா காட்டி விடலாம். அப்புறம் வெத்தலை இல்லைனா எலுமிச்சை செடியோட இலை இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சை இலை இந்த 2ல் ஏதாவது ஒன்று, அது கிடச்சா அது, இல்லை இது கிடச்சா இது. இதை நல்லா அரைச்சி 3 சொட்டு குழந்தையோட உச்சந்தலையில் விடணும். உச்சந்தலையில் 3 சொட்டு விட்டு அந்த அரைச்ச இலை இருக்குது தெரியுமா, அந்த இலையை குழந்தையோட உடம்பு ஃபுல்லாக தடவி தூர போடலாம். இதனாலையும் சீர் கண்டிப்பாக ஃபுல்லாக சரியாகிடும். இப்போ நம்ம பார்த்த எல்லாமே குழந்தைங்களுக்கு சீர் பிடித்திருந்தால் மட்டும்தான் இது சரி பண்ணணும். மற்றபடி குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை தான் பார்க்கணும். இது அதுக்கு சரி வராது. குழந்தைங்களுக்கு சீர்பிடித்தல் மட்டும் இதை வச்சு செஞ்சு பாருங்கள். சீர்பிடித்த அறிகுறிலேருந்து நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதைப்படி செஞ்சுக்கிடுங்க. குழந்தைய முடிஞ்ச வரைக்கும் 2 வருஷம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. எல்லார் கையிலையும் கொடுக்காம பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இதேமாதிரி நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
பெல் பட்டனில் ஆளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வம் முருகார்ப்பணம்.